Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுவோம். சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்லோட் பண்ணிவிட்டு அதே ஸ்டோரியை எஃபிலையுமே போயிட்டு அவங்களாவே அப்லோட் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு சின்ன செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்லோட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே அதே ஸ்டோரி ஃபேஸ்புக்லேயுமே அப்லோட் ஆகிரும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீ கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த கோனரில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ்க்கு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இதில் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வருமா இருந்துச்சுன்னா ஷேரிங் அப்படின்றதுல ஷேர் யூர் ஸ்டோரி டு ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல டிசபிளில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற ஸ்டோரி ஒட்டுவாகவே ஃபேஸ்புக்லேயுமே அப்டேட் ஆகிரும். அதாவது நீங்கள் இன்ஸ்டாவிலையும் ஸ்டோரி அப்லோட் பண்ணுறீங்க, அதே ஸ்டோரியை ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே இதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.